யார் இந்த கண்ணகி முருகேசன்? அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்தது எப்படி? இவங்க 2 பேரும் ஒரு தனி வீடு எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக கல்யாணம் பண்ணி செஞ்சுக்கிட்டு அங்கே நண்பர்களோட உதவியோடு அவங்க குடும்பமாக இருக்கிறாங்க. அவங்கள போய் பிடிச்சிட்டு வராங்க. முருகேசனுடைய சித்தப்பா ஐயாசாமி இது சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த கிணத்துல ஐயாக்கண்ணு வந்து ஐயாசாமியை வந்து பிறகு இவர்களை போகிற விஷயத்த வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் தடுத்துருக்கணும்ல அந்த கொலை நடக்கிறது. எந்த காவலர்களும் அந்த பக்கம் போகாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணையும் பையனையும் கொண்டு வந்து 2 பேரையும் அத்தனை பேரும் பார்க்க கொண்டாங்க. அந்த பொண்ணையும் அடிச்சிருக்காங்க. அது ஒரு சரியான அந்த முன்னாடி ரேப் பண்ணதா சொன்னாங்க. ஏன்னா அவன் வந்து அந்த பொண்ணோட உறவு வச்சிருக்கிறான். அந்த பையனை படுக்க வச்சு விஷத்தை ஊற்றினா அவன் குடிக்கல அப்படின்னு சொல்கிற உடனே கத்தியை எடுத்து அவன் வாயை வெட்டி விஷத்தை ஊற்றின உடனே அவன் வந்து இறக்கலை. குத்துயிரும் குலையுயிருமாக அந்த ரத்தத்தோட ஐபிசியில் இருக்கிற விஷயம் வந்து எதிராக அங்கே செய்கிறாங்கன்னு தெரியுது. எல்லாம் தெரிஞ்சு அவன் அந்த 2 போலீஸ்காரங்களும் எதுக்கு அதை வந்து வேடிக்கை பார்க்குறானுங்க, எதுக்கு அனுமதிச்சானுங்க அப்படின்னா சட்டத்தை விட தனது சாதி மேலுன்னு அவன் நினைக்கிறான். தமிழ்நாட்டை உலுக்கிய கண்ணகி முருகேசனோட ஆணவ பின்னணி என்ன என்பது குறித்து பேசுவதற்காக நம்ம கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கௌதம சன்னா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் அப்படின்றது பல இடம் நடந்திருந்தாலும் கூட இந்த கண்ணகி முருகேசன் கேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இந்த கேஸில் பயணிச்சுட்டு இருக்கீங்க. யார் இந்த கண்ணகி முருகேசன்? அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்தது எப்படி? கண்ணகி முருகேசன் இந்த நடந்த பிறகு ஒரு பெரிய அளவுக்கு வந்து பேசப்படலை. 2 பேர் காதலர்களை அப்படின்ற விஷயம் மட்டும்தான் பெருசாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு பெரிய ரியாக்ட் பண்ண முடியல. எங்களுக்கு விவரமெல்லாம் ஒன்றும் தெரியாத ஒரு நேரத்தில் அப்போது ஒரு உண்மை அறிவு குழு அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அந்த குழுவில் வந்து அதை முன்னெடுத்தது அப்போதைக்கு வந்து வழக்கறிஞர் ரத்னம் முன்னெடுத்தார். அதுக்கப்புறம் சிவகாமி ஐஏஎஸ், ஓவியர் சந்துரு, நான், பேராசிரியர் குடியரசன், ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நெய்வேலியில் இருந்தார். அப்புறம் கடைசி நேரத்தில் அது இணைஞ்சது இப்போது எழுத்தாளர் இமயம். இவங்கெல்லாம் தான் அந்த இடத்துல சொல்லிவிட்டு எங்களை கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் வாங்க. 1 வாரம் இருக்கும் அந்த கொலை நடந்த பிறகு தான் நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இங்கேருந்து எக்மோர்லேருந்து கிளம்பி விருதாச்சலம் போயிட்டு விருதாச்சலத்துலேருந்து அங்கே கார் எடுத்துகிட்டு அந்த கிராமத்துக்கு போனோம். அந்த குப்பநத்தம் கிராமத்துக்கு போனோம். மெயின் ரோட்லேருந்து குப்பநத்தத்துக்கு கிராமத்துக்கு போகும்பொழுது முதல்ல அந்த ஊர் பகுதி வரும், பின்னாடி வந்து தலித் குடியிருப்பு வரும், காலனி பகுதி வரும். ஸோ அந்த தாண்டி போகும்போது ஒன்றும் வெறிச்சோடி இருந்து ஒன்றும் பெரிய அந்த கிராமங்களில் யாருமே இல்லை. ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் மக்களே இல்லை, அமைதியாக வெறிச்சோடி இருந்தது எல்லாமே. தலித் மக்கள் குடியிருப்புக்கு போனோம், அங்கேயும் ஆட்கள் இல்லை. அங்கே ஒருத்தர் இப்படி இருந்தாங்க. ஆனால் நேராக நாங்கள் வந்து போனது வந்து முருகேசன் வீட்டுக்கு தான் போனோம். அங்கேருந்து முருகேசன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க குடும்பத்தாரை சந்தித்து அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா இருந்தார்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா, தம்பி, அந்த தம்பி பேர் வந்து வேல்முருகன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாம் அப்புறம் தான் விசாரிச்சுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சில அடிப்படையான தகவல்களை சேகரிச்சுட்டு தான் அங்கே போனோம். இதெல்லாம் உண்மையாக இருக்குமா, மாற்றி சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. ஏறக்குறைய நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னதும் ஒரே மாதிரியாக இருந்தது. நீங்கள் கேள்விப்பட்டது என்னவா இருந்துச்சு? அதுதான் ஒரே மாதிரி நான் சொல்ல போகிற விஷயந்தான் ஒரே மாதிரியாக இருந்தது. பையன் வந்து முருகேசன் வந்து என்ஜினியரிங் படித்த மாணவர். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து என்ஜினியரிங் படித்து கொண்டு இருந்த மாணவர். பக்கத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த கண்ணகி வந்து நர்சிங் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 2 பேரும் வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நர்சிங் கோர்ஸ் படிக்கிறது. பிஎஸ்சி நர்சிங்லாம் கிடையாது, ஹவுஸ் நர்ஸ் மாதிரி அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பஸ்ஸில் போகும்போது அவங்க 2 பேருக்கும் காதல் மலர்ந்து அவங்க நல்லா அந்த பையன் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கிற பையன், அந்த பொண்ணும் நல்லா அழகாக இருக்கும். முருகேசன் வந்து என்ஜினியரிங் படிக்கிறதால அவனுக்கு வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும் என்கின்ற கனவோடு இருந்த பையன். இந்த பொண்ணும் வந்து இதுக்கும் ஒரு கனவு இருந்தது. ஆனால் இவனுடைய படிப்பு பெருசு, என்ஜினியரிங் படிப்பு அப்படின்றது ரொம்ப பெருசு. அதனால் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு
லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அந்த பொண்ணை நல்லா வச்சு வாழணும் அப்படின்ற கனவோடு இருந்த பையன். அப்போ 2 பக்கமும் தெரியுது. இப்போ இவங்க வீடு வந்து ஒரு சாதாரண தலித் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க என்ஜினியரிங் படிக்கிறதுன்றது மிகப்பெரிய சாதாரண விஷயம் இல்லை. இப்போ கண்ணகி வீட்டில் பெரிய வசதியானா அவங்க பெரிய வசதியான ஆளும் கிடையாது. ஆனால் அவங்க அப்பா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாருல்ல. அந்த ஊரில் வந்து நீங்கள் அந்த ஊரை போய் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரு அப்படின்னலாம் சொல்ல முடியாது. அந்த கிராமத்தை நேரில் போய் பார்த்துட்டு இருக்கு. சின்ன சின்ன ஓட்டு வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். இந்த காலத்தில் என்னன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவர் கொஞ்சம் வசதியாக இருக்கலாமே தவிர, காரெல்லாம் வச்சுட்டு இருக்கலாமே தவிர, அந்த காலத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவங்க வந்து பெரிய வசதி படைச்சவங்களாம் இருக்க முடியாது. ஸோ பண ரீதியாக செல்வாக்கு மிகுந்த நபர்லாம் இல்லை, பெரிய செல்வாக்கெல்லாம் நபரெல்லாம் கிடையாது அவர். இல்லைனா எதுக்கு பொண்ணை வந்து 10ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு வெறும் நர்சிங் படிக்க வைக்கணும்? அவர் கல்லூரி +2 முடிச்சுட்டு பெரிய காலேஜ் சேர்ந்துருக்கலாம், அவர் மற்ற பெரிய இது படிக்க வச்சுருக்கலாம்ல. சாதாரண ஒரு நர்சிங் படிக்கிற பொண்ணு தானே. ஸோ இப்படி இருந்த சூழல் தான் அந்த இடத்துல அவங்களுக்கு 2 பேருக்கும் மலர்ந்து. ஆனால் திடீர்னு 2 பேரும் ஒரு நாள் காணாமல் போகிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட குடும்பத்தில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது அந்த பையனை காதலிக்கிறது அப்படின்ட்டு. அதனால் வேற ஒரு பையனை வந்து அவசர அவசரமாக எடுத்து கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஏற்பாடு நடக்குது. அதனால் வந்து அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வெளியே வருது. எங்கே போனாங்கன்னு தெரியல. அப்போ இந்த பெண்ணுடைய சொந்தக்காரர்கள் அந்த அண்ணனோட பேர் வந்து மருதுபாண்டி. அப்புறம் அந்த சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து தேடுறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல, எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்களுக்கு. இப்போ அந்த நேரத்தில் தான் முருகேசனுடைய சித்தப்பா ஐயாசாமி வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நினைக்கிறாங்க. முருகேசனோட சித்தப்பா அந்த முருகேசனை வந்து இவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அந்த கண்ணகியுடைய சொந்தக்கார உறவினர்கள், அதாவது அண்ணன் உறவினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அவரை மட்டும் முதல்ல கேட்ச் பண்ணுறாங்க. அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சவரை அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தகவல் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அடித்து பார்க்குறாங்க, ஒன்றும் தகவல் சொல்லலை. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவரை மிரட்டுறதுக்காக நெய்வேலி பக்கத்தில், நெய்வேலி இந்த விருதாச்சலம் இந்த சுற்று வட்டாரத்துலலாம் எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு இப்போ ஆழித்துளை கிணறு இருக்கு இல்லையா, அது போடுவாங்க. அது வந்து ஒரு 1 மீட்டர் டயாவில் இருக்கும், அவ்வளோ பெருசாக அகலத்தில் இருக்கும். சாதாரண தண்ணிக்கான இது கிடையாது. அது ஒரு 300 மீட்டர் இல்லைன்னா 300 அடி வரைக்கும் இருக்கும். அது எதுக்காக போடுவாங்கன்னா நிலக்கரி எங்கே கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரில் போட்டுக்கிட்டே போயிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கட்டத்தில் நிலக்கரி கிடைச்ச பிறகு அந்த அடியை கரெக்டாக கணக்கு போட்டுட்டு எழுதிடுவாங்க அந்த இடத்துல, இது 300 மீட்டரில் இல்லை 300 அடியில் இங்கே நிலக்கரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல ஆழ்துளை கிணறுகள் வந்து நெய்வேலியை சுற்றி விருதாச்சலத்தில் ஏகப்பட்டது இருக்குது. நிலக்கரியை கண்டுபிடிக்கிறதுக்காக போடப்பட்ட ஆழ்துளை கிணறுகள். இது சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த கிணத்துல ஐயாசாமியை வந்து தலைக்கீழே கட்டி, காலில் கட்டி, கயிறு கட்டி அவர் உள்ளே இறக்குறாங்க தலைக்கீழே. ஓகே, சொல்லணும். அது உள்ளே போக போக எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த நடுங்கிடுவாங்க. கயிறை கட் பண்ணி விட்டால் முடிஞ்சு போச்சு. அது வந்து அவன் எந்திரிச்செல்லாம் வர முடியாது. ஏன்னா எவ்வளோ தூரத்தில் தண்ணி வந்து நேராக கீழே போன உடனே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அவரை வந்து அந்த மாதிரி தலை கீழே கட்டி தொங்க விட்டு மிரட்டுறாங்க. மிரட்டோடனே நான் சொல்லிட்டேன் அவர் கத்துறாரு. அதுக்கப்புறம் மேலே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அவங்க தங்கியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு தான் போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சு அந்த கிணத்துல ஒருத்தனை தள்ளிட்டு கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வருது. அப்போது இவன் வெளியில் வந்துட்டான். அந்த ஐயாசாமி வெளியில் வந்துட்டார். பட்டு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கப்பட்டவர்களுடைய எத்தனை பேரோட இந்த தொலைகளில் இருக்கும்னு நமக்கு தெரியாது. காணாமல் போனவர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தா பல பேருடைய அந்த ஆழ்துளை கிணறுகளில் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு 3 பேரை ஒரே நேரத்தில் போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆழ்துளை கிணறுகள் தான். அந்த மாதிரியான அது கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் அந்த இதை போய் பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கெல்லாம் போனோம் நாங்கள், அந்த பக்கமெல்லாம். அப்போ வந்து போயிட்டு கள்ளக்குறிச்சியில் போயிட்டு இவங்க 2 பேரும் ஒரு தனி வீடு எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக கல்யாணம் பண்ணி செஞ்சுக்கிட்டு அங்கே நண்பர்களோட உதவியோடு அவங்க குடும்பமாக இருக்கிறாங்க. அவங்கள போய் பிடிச்சிட்டு வராங்க. ஓகே, அவங்க பிடிச்சிக்கிட்டு
இந்த ஊருக்கு இந்த மூங்கில் துறைக்கு கொண்டு வராங்க. கொண்டு வர நேரத்தில் இரவுல தான் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு வந்த பிறகு இவர்களை விஷயத்தை வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் தடுத்துருக்கணும்ல. அது போலீஸ் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு எந்த காவலர்களும் அந்த பக்கம் போகாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு காவலர் மட்டும் அதில் வந்து தூரத்தில் இருந்து பார்த்ததா அவங்க சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் தூரத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணை கொண்டு வந்து, அந்த பொண்ணையும் பையனையும் கொண்டு வந்து 2 பேரையும் எத்தனை பேரும் பார்க்க 2 பேரையும் அதில் எப்படி வச்சு எல்லாம் அப்படியெல்லாம் பண்ணலை, வாயில் விஷத்தை ஊற்றி. அப்போ வந்து முருகேசனுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து விஷத்தை கொடுத்தாங்க. அது குடிச்சிடுச்சு. அது சரியான அடி அடித்து வாயெல்லாம் அடித்து அந்த பொண்ணையும் அடிச்சிருக்காங்க. அது போல் சரியான அந்த முன்னாடி 2-3 பேர். இப்போ எப்படின்னா கண்ணகியோட ஃபேமிலி சேர்ந்து தான் போய் மீட்க போகிறாங்க. அதே சமூகத்தை சேர்ந்த பெண்ணை எப்படி அவங்க அதை தான் அவங்க இருந்த மக்கள் சொன்னது. அந்த பொண்ணை ஏன்னா அவன் வந்து அந்த பொண்ணோட உறவு வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்தில் நம்மளாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சு அந்த பொண்ணை வந்து விஷத்தை எப்படி ஊற்றுனாங்க அப்படின்னா, கட்டையெல்லாம் கொளுத்துறதுக்கான கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு. அது முன்னேற்பாடாக செஞ்சுருக்காங்க. எல்லாம் முன்னேற்பாடு. கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் எரிக்க தான் போகிறோன்றது அவங்களுக்கு தெரியும். ஆமாம், பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதை வந்து கட்டைகள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு தான் அந்த பொண்ணுக்கு விஷத்தை ஊற்றுறாங்க. விஷத்தை ஊற்றினோடனே அந்த பொண்ணு குடிச்சிடுது. இது வந்து சாதி இந்துக்கள் எரிக்கின்ற இடம். அதாவது அந்த அந்த சமூகத்தை, அந்த கண்ணகியோடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எரிக்கின்ற இடத்துல அந்த பொண்ணுக்கு சிதையை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பொண்ணை படுக்க வச்சு விஷத்தை ஊற்றி எடுத்துன்னு போய் படுக்க வச்சுதான் செத்து போச்சு அந்த பொண்ணு. தூரத்தில் மற்ற தலித் மக்களுக்கு வந்து ஒன்றா இங்கே கொளுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பையனை தனியாக கூட்டின்னு போயிட்டு படுக்க வச்சு அந்த இடத்துல ஜாதி இருந்திருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரத்தில் தள்ளி அதே போல் கட்டையெல்லாம் போட்டு அந்த பையனை படுக்க வச்சு விஷத்தை ஊற்றவும் அவன் குடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே கத்தியை எடுத்து அவன் அதுக்கப்புறம் அந்த விஷத்தை ஊற்றுறாங்க. விஷத்தை ஊற்றின உடனே அவன் வந்து குத்துயிரும் குலையுயிருமாக அந்த ரத்தத்தோட வாயெல்லாம் விஷமும் ஒரு அரை மயக்கத்திலே இருக்கிறான். அப்போ இந்த 2 பேரையும் வந்து அந்த கட்டையில் வச்சு 2 பேரையும் கொளுத்துறாங்க. வெவ்வேறு இடத்துல ஒரே ஆற்றுக்கு இந்த பக்கம் நினைக்கிறேன், அந்த பக்கம் ஏரியா, அந்த பக்கம் முருகேசன், இந்த பக்கம் 2 பேரும் ஒரே நேரத்தில் தான். எல்லாரும் அந்த சாதி வெறியர்கள், சாதி மனநோயாளிகள் பார்க்க அந்த 2 பேரையும் கொளுத்தி முடித்தாங்க. விஷம் கொடுத்து அதுக்கு பிறகு கொளுத்துனாங்க. நீங்கள் அந்த பகுதிக்கு போயிருப்பீங்க. அதெல்லாம் போனோம் நாங்கள். அந்த பக்கமெல்லாம் எங்களை போக விடலை. அதுக்குள்ளே அந்த பக்கமெல்லாம் போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. பட்டு மக்களை சந்தித்தோம். அது நான் தெளித்த அந்த பொண்ணோட சமூகத்தை சேர்ந்தவங்களை சந்திக்க முடியல. ஆனால் அந்த பையனுடைய உறவின் நண்பர்கள் மற்றவங்களெல்லாம் ஏறக்குறைய நாங்கள் பார்த்து தகவலெல்லாம் சேகரித்தோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகணும். ஆனால் அவங்க எதுவும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த இரவே அங்கேயே நாங்கள் இமயம் வீட்டில் தங்கிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டெல்லாம் தயாரித்து வெளியிட்டோம். இப்போ ஸோ அதுக்கு பிறகு இந்த விஷயம் வெளியில் பெருசாக பேசப்படுது. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அங்கே போராட்டம்லாம் எடுத்தாங்க. பரவலாக வந்து தமிழ்நாடு அறிஞ்ச ஒரு பெரிய படுகொலை. செய்தியாளர் சந்திப்பு கூட விசிக சார்பாக நடத்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஐயாசாமிக்கு வந்து பெரிய குழந்தைகள் வந்த பிறகு, முருகேசனோட சித்தப்பாக்கு வந்த பிறகு அவங்க வந்து தலைவர் திருமா அவர்களை பார்த்து அவர் மூலமாக வச்சு தான் ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்தாங்க. ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அப்போ கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து வழக்கு பதியப்பட்டு, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டு மிக நீண்ட காலம் நடந்த அந்த வழக்குக்கு இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஏற்கனவே 2003 நடந்து 2013, 2023, 22 வருடங்கள் கழித்து அந்த வழக்குக்கு இப்போது ஒரு தீர்வு கிடைச்சிது அப்படின்றது ஒரு இன்றைக்கி நினச்சாலும் அந்த கிராமத்துக்கு எனக்கு போனது ரொம்ப பசுமையாக இருக்குது. அந்த ஊரில் நான் போயிட்டு வந்தது பார்க்கும்போது, இந்த எங்களுடைய குழுவோடு போயிட்டு அப்போ பார்த்துட்டு வந்தது. விடுதலை சிறுத்தைகள் கடுமையான போராட்டங்களெல்லாம் முன்னெடுத்தாலும் கூட பெரிய உடனடி நீதி கிடைக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. ஆனால் அந்த அழுத்தம் கடுமையாக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கொடுத்தாங்க. வழக்கறிஞர் ரத்னம் ரொம்ப நிறைய வேலை செஞ்சிருந்தார். இதுதான் இந்த சம்பவத்தோடைய பின்னணி. இதில் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த வழக்கில் வந்து ஆயுள் தண்டனை எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து அப்போது இன்ஸ்பெக்டராக இருந்த செல்லமுத்து, அப்போது எஸ்ஐயாக இருந்த தமிழ்மாறன், இவங்க இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமே கொலை பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து ஏன் தடுக்கலை போயிட்டு.
அப்போ கொலைக்கு அவர்கள் உடந்தையாக இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் 2 பேருமே வந்து அந்த கண்ணகியுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தார்கள். இவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு. வரவே இல்லை. ஒரு போலீஸ்கார் மட்டும், ஒரு போலீஸ் காவலர் மட்டும் அங்கே சாட்சிக்கு பார்த்தார் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. தூரத்துலேருந்து அவர் பார்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படுகொலை வந்து காவல்துறை லோக்கல் காவல் நிலையமும் அந்த கிராமத்து சாதி வெறியர்களும் சேர்ந்து திட்டமிட்டு நடத்திய இரட்டை. அதனால்தான் அந்த 2 செல்லமுத்து தமிழ்மாறனையும் செல்லமுத்தையும் வந்து சேர்த்துருக்காங்க. அவர்களுக்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. ஸோ திட்டமிட்டு அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அதனால வந்து அவர்கள் தப்பிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் மற்ற காவலர்கள் ஏன் இதில் தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இது விஷயம். 2வது, இந்த வேடிக்கை பார்த்தாங்களே அந்த மக்கள், அவர்கள் யாரும் தண்டிக்கப்படலை. அவர்கள் தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. இந்த மனநிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு ரோட்டில் போகிறப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னாலும் கூட நான் பார்த்தோம் நம்மளுக்கே ஒரு கஷ்டம் இருக்கும். நீங்கள் இப்படி கொடூரமாக முருகேசன் இது மாதிரியான சித்திரவதைக்கு உட்பட்டுன்றப்ப அங்கே இருக்க பார்த்து ஒருத்தருக்கு கூடயா இது தட்டி கேட்கணும் அப்படின்னு தோணலாம். அந்த அளவுக்கு ஜாதி. அதாவது இந்த ஐயாசாமி மட்டும் இல்லாமல் தலித் மக்களும் பார்க்குறாங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? தலித் மக்களும் பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இப்படி இந்த சமூகத்தை சேர்ந்த கண்ணகி சமூகத்தை சேர்ந்த பெண்ணை, வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை நீங்கள் காதலித்தால் உங்களுக்கும் இந்த நிலைதான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து உணர்த்துவதற்காக அவர்களையும் வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து வச்சு அவர்களுக்கு எதுக்கும் அது நடக்குது. ஸோ ஒரு பக்கம் இவர் சாதி அப்படின்னு சொல்கிற இந்த மனநோயாளிகள் ஒரு பக்கம், பாதிக்கப்படுகின்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு பக்கம், இவர்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி தான் நடந்திருக்குது. ஸோ இவர்கள் வந்து அந்த பொண்ணை வந்து போது அவ்வளோ வெறியோடு அவர்கள் கத்துனதும் இனிமேல் யாரும் அதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு நாகரிகம் அடைஞ்ச சமூகத்தில் 2 பேர் காதலிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக அவர்களை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மனநிலை வந்திருக்குதுன்னா இது சாதாரண மனநிலை கிடையாது. உலகத்தில் தான் அம்பேத்கர் சொல்லுவார், உலகத்தில் வந்து கொடூரமானவர்கள் யார் என்பதற்கு ஒரு அளவுகோல் வச்சா ஹிந்துக்கள் 2 அடி முன்னாடி தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஹிந்துக்கள் அப்படின்றதும் சாதி வெறியர்கள் என்றதும் வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டும் ஹிந்துக்கள் என்பதும் சாதி என்பதும் ரெண்டும் ஒன்று தான். ஹிந்து என்பதும் ஏன்னா கட்டமைக்கப்பட்டதானே இந்து மதம். சாதி எடுத்துட்டாங்க, இந்து மதத்துக்கு வேலையே கிடையாது. இப்போ அப்படி இருக்கிறப்போ 2 அடி முன்னாடி நிற்கிற கொடூரமானவர்கள் அந்த கிராமத்தில் அத்தனை பேருமே மனசாட்சி இல்லாமல் இந்த வேடிக்கை பார்த்தார்கள் அப்படின்ற பொழுது அங்கே கேட்கும்பொழுது எங்களுக்கு வந்து அந்த ஊரில் வந்து நடந்து நாங்கள் போகிறோம். அதாவது எங்கள் காரெல்லாம் அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமெல்லாம் இருந்தாலும் கூட அது நடக்கலை. அந்த ஊர் பகுதியில் இறங்கி நாங்கள் நடந்து பார்த்தோம். ஆனால் யாருமே முன் வரலை. பேசுறதுக்கு 2-3 பேர் கேட்டு பார்த்தோம். யாருமே அதை பற்றி பேச முன் வரல. ஒரு இறுக்கமான சூழல் இருந்தது. இறுக்கமான சூழல். அப்புறம் நாங்கள் பேச மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ அந்த மனநிலையை நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சாதி உணர்வு அப்படின்றது எவ்வளவு கொடூரமானது அப்படின்றது, இவர்கள் நாகரிகமான சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்றது அந்த இடத்துல காட்டுச்சு. 2 பேர் காதலிச்சிட்டாங்க, அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இப்போ ஒரு பொது சமூகத்தில் எழக்கூடிய ஒரு விவாதமாக என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டு பெரிய ஆளாக வந்துட்டு லவ் பண்ணுங்க, ஜாதியெல்லாம் யார் பார்க்குறா, கழட்டி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ சமீபத்து உதாரணம் நீயானால கூட அது மாதிரி வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப கண்ணகியை கம்பேர் பண்ணுறப்ப முருகேசன் நல்லா படிச்சிருக்காரு. இன்னும் விட்டுருந்தாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய பொறியாளராக ஆகியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவோ இருந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த இடத்துல என்ன தடுக்குது அவங்கள? அதாவது இது வந்து இந்த படிப்பு என்பது இப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கு படிப்பை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. சில நகரமயமான சூழலெல்லாம் இருக்கிறதுனால படிப்பை பற்றின ஒரு அருமை புரியுது. படித்தவன் பண்போடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வச்சுட்டு ஒட்டுமொத்த கிராமமும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. கிராமங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்கின்ற ஒரு பெருமை தான் சாதி உணர்வு. அதில் எந்த உழைப்பும் அவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு டிகிரி வாங்கினோன்னா அட்லீஸ்ட் 3 வருஷம் படிக்கணும். அப்புறம் தான் உங்கள் பேருக்கு பின்னாடி நீங்கள் டிகிரியை போட்டுக்க முடியும். ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா அட்லீஸ்ட் 4 வருஷம் படிக்கணும். மெடிக்கல் படிக்கணும்னா அட்லீஸ்ட் 3 வருஷம் படிக்கணும். இப்போ ஒரு பிஎல் படிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 3+3 அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் படிக்கணும். ஸோ படிப்புக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ வயசை நீங்கள் செலவு பண்ணணும், பணத்தை செலவு பண்ணணும், உழைக்கணும், இவ்வளோ இருக்குது. படிச்சுட்ட பிறகு தான் இவன் தன்னை வந்து படித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் உலகம் தெரியும் அப்படின்னு தன்னை பேருக்கு பின்னாடி அந்த படிப்பை போட்டுக்கின்ற ஒரு வாய்ப்பே கிடைக்குது.
ஆனால் எந்த விதமான செலவும் இல்லாமல் நான் இந்த சாதியில் பிறந்துட்டேன், அதனால் என் பேருக்கு பின்னாடி நான் இந்த சாதியை போட்டுப்பேன், அதனால தான் நான் ஏன் போட்டுக்கிறேன் அப்படின்னா நான் உசந்த ஜாதி அப்படி நம்புகிறான்ல. இந்த மனநிலை எவ்வளோ ஒரு அற்பத்தனமான ஒரு மனநிலை. எந்த உழைப்பும் இல்லாமல் ஓசி பெருமை இல்லை. அப்போது ஓசி பெருமைக்கு இலவசமாக கிடைக்கின்ற இந்த பெருமைக்கு அலைகின்ற இந்த கூட்டம் தான் இந்த சாதி வெறி பிடிச்ச கூட்டம். அப்போது இன்றைக்கி வந்து இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னுலாம் நான் நம்பலை. கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குது. நகரப்பகுதிகளை ஒட்டிய மாற்றம் வந்திருக்குது. கிராமங்களில் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்தா நமக்கே இப்போ பல இடங்களில் அதிர்ச்சியாக இருக்குது. கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலும் படிக்காதவர்களாக இருக்கிறாங்க. ட்ராப் அவுட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா சாதி சங்கங்களை நடத்துபவர்கள் எல்லாம் குறைந்த படிப்பாளிகளாக தான் இருப்பாங்க. 10ஆம் கிளாஸ் ஃபெயிலாக இருப்பான், +2 தாண்டி இருக்க மாட்டான். காலேஜ் சேர்ந்துருந்தால் காலேஜில் ரொம்ப அரட்டை அடிச்சுட்டு காலேஜ் பக்கமே போகாமல் கட்டடிச்சு சுற்றிட்டு திடீர்னு வந்து அந்த கெத்தையை வச்சுக்கிட்டு தன்னை சாதி சங்க தலைவராக அவன் காட்டிக்கிட்டு இருப்பான். அப்படி ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி மாறி இருக்கார், ஒரு பெரிய தலைவராக, சாதி சங்க தலைவராக, என்னுடைய காலேஜ் மேட். ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன் காலேஜ், ஏன்னா அவன் பாட்டு மட்டும் பாடிக்கிட்டே இருப்பான் ஒரு காலத்தில், வேறு அரட்டை வச்சுக்கிட்டு கிளாக். இப்போ டிகிரி பாஸ் பண்ணானா என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு தலைவராக மாறி இருப்பான். இன்றைக்கி அவன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, சாதி பிடிச்சி வெறியோடு அலைகின்ற கூட்டம், சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு அலைகின்ற கூட்டம். இப்போது படித்து பண்பட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நாகரிகமான உலகத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ கிராமம் என்பது அவர்களுடைய எல்லையை தாண்டி அந்த கிராமம் தான் அவர்களுக்கு உலகம். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. திசை எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியாது, உலகம் எப்படி இருக்குதுன்றதும் தெரியாது, ஒரு டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்குதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது அவர்களுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கிராமத்துக்குள்ளே அவனை தன்னை வந்து ஒரு சுப்பீரியராக ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு, நான் வந்து இவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்கிறான், ஆனால் எனக்கு வசதி கம்மியாக இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஜாதி இருக்குதுல்ல, இதை வச்சு நான் பெருமைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை தான் இன்றைக்கி அதிகமாகிட்டே இருக்குது. படிப்பறிவற்றவர்களின் கூட்டமாக இன்றைக்கி சாதி வெறிகளின் கூட்டம் மாறி இருக்குது அது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கண்ணகி முருகேசன் பார்த்தவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லது குறைவான படிப்பறிவு இருக்கிறவங்க. அப்போ இன்றைக்கி வந்து இந்த சாதி உணர்வு வந்து ஒட்டுமொத்தமாக மாறி எப்படி இதெல்லாம் வெளியில் வரப்போகுது அப்படின்னா சென்சிடைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த சாதியால் உங்களுக்கு என்ன, ஒரு தம்பி ஒருத்தன் கேட்குறான், எங்கள் டாக்டருக்கு ஊசி போட தெரியும், அம்பேத்கருக்கு ஊசி போட தெரியுமான்னு கேட்குறான். இப்போ அது பார்க்கும்பொழுது நமக்கு எவ்வளோ வந்து பரிதாபமாக இருக்குது. இது கூடயாடா புரியல எனக்கு அப்படின்ற. அப்போது இதை வந்து ஒரு வீடியோவாக போடுறான். அவன் வந்து அவனுடைய அறியாமையை பெருமையாக சொல்கிறான். அவனுக்கு வந்து அம்பேத்கர் படித்த டாக்டர் படிப்புக்கும் இந்த டாக்டர் படித்த படிப்புக்கும் வித்தியாசமே தெரியாத அளவிற்கு டாக்டர்னாலே ஊசி போடுற ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் மனநிலை இருக்குது. அப்படின்னா அவர்கள் எந்த அளவிற்கு படிப்பில் பின்தங்கி இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறையா கௌசல்யா சங்கர்லேருந்து நிறையா இது வந்து நம்ம பார்த்துருப்போம். இதிலிருந்து இந்த முருகேசன் கண்ணகி அந்த ஆணவ என்ன தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆணவ நடக்கிறதுல வந்து தமிழ்நாடு இன்னைக்கு முன்னணியில் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மற்ற மாநிலங்களை பொறுத்தல மாணவ நடக்கலையா அப்படின்றத பற்றி கேள்வியை தாண்டி அங்கே பதிவாகலை, இங்கே பதிவாகுது. அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக முடியாது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஏகப்பட்ட ஆணைகள் கொலைகள் நடக்கலாம், அது பதிவாகாமல் இருக்கலாம். ஆனால் பதிவாகின்ற புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் அதிகமான ஆணவ நடக்கிறதா நமக்கு தெரிய வருது. அப்போது அரசாங்கத்தின் ரெக்கார்ட் படி ஆவணங்களின்படியே வந்து அதிகமான ஆணவ நடக்குது அப்படின்னா இந்த அரசாங்கம் வீழ்ச்சிக்கணும். இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு எடுக்கணும், ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகள்னால் நீ சட்டத்தை வந்து உங்களுக்கு இப்போ பிசிஆர் ஆக்ட் இருக்குது, பிஏ ஆக்ட் இருக்குது, அப்புறம் ஐபிசி இருக்குது, இதுலேயே நீங்கள் வந்து தீர்வு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி அதான் சட்டம் வேணாம் அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ வந்து ஒரு சட்டத்தை வந்து இவங்க எப்படி அரசாங்கம் எப்படி புரிஞ்சுதுன்னா நாங்கள் சட்டத்தை போட்டுருல, ஐபிசியில் எல்லாமே இருக்குதுல்ல, சட்டம் வந்து தண்டனை கொடுக்குறோம் அவனுக்கு. இப்போ இத்தனை பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க, சரியாக தானே போச்சு. ஆனால் ஒரு சட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, அந்த சட்டத்தினுடைய நோக்கம், சட்டத்தை உருவாக்குறதே எதுக்குன்னா தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லை. அந்த சட்டம் குற்றம் நடந்துட்ட பிறகு தண்டனை கொடுக்குறீங்க, குற்றம் தடுப்பதற்காகவா? ஒரு குற்றவியல் சட்டத்தின் நோக்கமே அடிப்படை என்னென்னா குற்றத்தை தடுப்பதற்காகத்தான், குற்றம் எழாமல் தடுப்பதற்காக தான். இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதன் மூலமாக அங்கே வந்து இன்னொரு குற்றம் நடக்காத அளவிற்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது ஒரு சட்டம். அப்போ இது மட்டுமே போதுமானா அது மட்டுமே போதாது சட்டம். ஏன்னா ஜனங்களுக்கு வந்து இந்த ஒரு
நமக்கும் ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சே என் கூட வரான். அப்போ இது உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை தான் நம்ம அட்ரஸ் பண்ண சொல்றோம். இப்போ ஆணவ தடுப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் திருமாவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்குறாங்க. இது கவர்மெண்ட் வந்து ஒரு சீரியஸான விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் எடுத்துக்க மாட்டாங்கன்னா, ஏற்கனவே இந்த சட்டம் இருக்குது, பிசிஆர் ஆக்ட் இருக்குது, பி ஆக்ட், ஐபிசி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி தப்பிச்சிக்கலாம். இப்போது ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட், அதுக்கப்புறம் பிசிஆர் ஆக்ட் அப்படின்னு மாறுது. இந்த சட்டம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படை என்னென்னா, அரசமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, தீண்டாமையை கடைபிடிப்பது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் பி ஆக்ட் கொண்டு வராங்க, பிசிஆர் ஆக்ட் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் வந்து வன்கொடுமை வன்கொடுமையை இந்த ஆணவ கொலைகளை தடுப்போம் அப்படின்றது பாலிசி லெவலில் நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும், அரசாங்கம் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு யோசிக்க முடியும். நீங்கள் சட்டத்தை காட்டிகிட்டே அதை வந்து நிறுத்திட முடியாது. அப்போது ஒரு சட்டத்தை வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும், மக்களுக்கு வந்து அதை பற்றின விழிப்புணர்வு உருவாக்கணும். நீ செய்து தப்பு அப்படின்னா ஜனங்களுக்கு போதிக்கணும். இப்போ 2003 அந்த காலகட்டத்திலெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒரு திட்டம் இருந்தது. காவல்துறையில் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் தடுப்பதற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு காவல்துறைக்கே உருவாக்கினாங்க. அதுக்கு வந்து சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் பேர். அதில் நானே காவலர்களுக்கெல்லாம் போய் வகுப்பு எடுத்திருக்கிறேன். அந்த சட்டத்தை பற்றியும் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடுகளை பற்றியும் வகுப்பு எடுத்திருக்கேன். வேலூரில் எடுத்திருக்கேன், தஞ்சாவூரில் எடுத்திருக்கேன்னு 2-4 மாவட்டத்தில் போய் நான் அவங்களுக்கு எடுத்திருக்கிறேன். உயர் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அவங்க படிப்பில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, பிசிஆர் ஆக்டையும் ஐபிஎஸ்சியும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஏன் சென்சிடைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு ஏன் தூண்டி விட வேண்டியிருக்குன்னா, இவன் வந்து ட்ரைனிங் எடுக்கிற வரைக்கும் அந்த அதிகாரிகள் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பாங்க. கிரவுண்டில் இருந்து இறங்கி வேலை செய்யும் போது சாதிய உணர்வாளோடு தான் அவங்க வேலை செய்வாங்க. இப்போ இந்த கண்ணகி முருகேசன் கேஸ்லையுமே தமிழ்குமாரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் செல்லமுத்து ஆகட்டும், இவங்களே இதில் உறுதுணையாக இருக்கிறாங்க. அப்படின்றப்ப இங்கே சிஸ்டத்துலேயே பிரச்சனை இருக்கா? சிஸ்டத்திலே பிரச்சனை இருக்குது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இது வந்து அவங்க நினச்சா வந்து தடுத்திருக்க முடியல. அவங்களுக்கு ஐபிசியில் இருக்கிற விஷயம் வந்து எதிராக அங்கே செய்கிறாங்கன்னு தெரியுது. பி ஆக்டில் தடுக்கப்பட்ட விஷயம் அங்கே படுகொலையாக நடக்கப்படு எல்லாம் தெரிஞ்சு அவன் அந்த 2 போலீஸ்காரங்களும் எதுக்கு அதை வந்து வேடிக்கை பார்க்குறானுங்க, எதுக்கு அனுமதிச்சானுங்க அப்படின்னா, சட்டத்தை விட தனது சாதி மேலுன்னு அவன் நினைக்கிறான். அப்போது ஒரு காவல் அதிகாரி, நமக்கு தெரிஞ்ச 2 எக்ஸாம்பிள், இந்த 2 பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களா. அப்போ கிராமங்களில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நலிந்த மக்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுவாங்க இப்போ. அப்போ இதுக்கு அவர்களுக்கு சென்சிடைஸ் பண்ணணும். அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு மக்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இதை பற்றின உணர்த்துவதற்கு அவர்களுக்கு பயிற்சிகள் தேவைப்படுது. இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் இந்த 20 வருஷமாக எதுவும் செய்யலை. எல்லாம் நாங்கள் வந்து மேடையில் பேசிடுறோம், பாலிசி லெவலில் நாங்கள் சொல்லிட்டு போய்ட்டுறோம், சட்டமன்றத்தில் பேசுகிறோம்ன்றதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு கூப்பிட்டு வச்சு பேசணும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த இத்தனை ஆண்டு, கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலம் வந்து நம்ம செய்திகளில் அப்பப்போ படித்ததாகட்டும், முருகேசனோட தந்தைக்கும் சரி, அவங்களோட தம்பி வேல்முருகன் எல்லாருக்கும் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, கேஸ் அதை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஈவன் அது விசிகாவோட தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே பேசினார் அப்படின்ற மாதிரியும் விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இல்லையா? அவர்கிட்ட பேசினதா சில ஆடியோலாம் வந்தது, நாங்கள்லாம் கேட்டோம். அதெல்லாம் அந்த ஐயாசாமிக்கு வந்து அவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க அந்த இடத்துல. அவர் வந்து ஆஸ்திரேலியெல்லாம் மாறினார். அப்புறம் வந்து எங்கள் கட்சிக்காரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தவர்களே சில பேர் வந்து மாற்றி பேசினாங்க அப்படின்னு எல்லாம் வந்தது. இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரையில் இந்த வழக்கில் அவர்கள், இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா இந்த வழக்கை டைல்யூட் பண்ணுறதுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பண்ண விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் கேஸை வந்து டைல்யூட் பண்ணுறது, அவர்களே போய் சாட்சிகளை மிரட்டுறது, சாட்சிகளை மிரட்டி நீ உள்ள ஸ்டேஷனில் கூண்டில் ஏறி மாற்றி சொல்லுங்கள் எப்படின்னாலும் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து பேரம் பேசுது, இதெல்லாம் நடந்தது, நடக்காமலாம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தர் அந்த கிராமமே சேர்ந்து செய்த ஒருத்தர் எதிர்த்து சாட்சி சொல்லுவார், திருப்பி அவர் அந்த கிராமத்தில் போய் வாழணும் முடியாது. எப்படி வாழ முடியும்? அப்போது அவருடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏன்னா இது யார் சேர்ந்து செய்கிறாங்க? அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறையே அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனே இந்த குழந்தையாக இருக்கின்ற போது சாட்சி சொல்கிறதுக்கு யார் முன்னு வருவாங்க?
அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் போய் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு எங்ககிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. நாங்களும் போராட்டத்தில் இருக்கிறோம். அப்போ பாதிக்கப்படுற மக்களை வந்து அடுத்த பிறகு திருப்பி இன்னொரு முடியாமல் தான் அங்கே இருக்க முடியுமே தவிர, பாதுகாக்க முடியுமே தவிர, ஒவ்வொருத்தர்கிட்டும் போயிட்டு துப்பாக்கி வச்சுன்னு இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன சக்தி இருக்குது? அப்போது காவல்துறையும் அந்த சாதி வீரர்களும் சேர்ந்து நடத்தின இந்த பாதைக்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசு. அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் தானே? ஆமாம், டிஎம்கே கவர்மெண்ட். அப்போது அதை வந்து வழக்கு விசாரணை வந்து ஒழுங்காக நடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். விட்னஸுங்களுக்கு வந்து சாட்சி சொல்ல வரவங்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கணும். அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகள் மேற்கொண்டாங்க, பிரச்சாரங்கள் நடந்தது. விடுதலை சிறுத்தைகளே வந்து இதுக்கு வந்து ஈல்டு ஆகிட்டாங்க, இவங்களை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் நடந்தது. ஆனால் ஒரு களத்தில் இருப்பவர்களாக நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நடந்துட்ட பிறகு நடந்தது அப்படின்றத தாண்டி பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் அங்கே எங்கள் வேலையே இருக்குமே தவிர, ரொம்ப வீரமாக பேசி முடிச்சுட்டு அவர்களையும் வந்து வழிகடா வாக்க முடியாது. ஸோ இது வந்து களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்படி பார்க்கும்போது அரசாங்கம் வந்து சில மெஷர்மெண்ட் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கீழமை நீதிமன்றத்திலேயே அவங்களுக்கு வந்து தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆயுள் தண்டனை, அப்புறம் ஒருவருக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதாவது கண்ணகியோட சகோதரா இருக்கக்கூடிய மருதுபாட்டிக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்லேயும் அந்த தண்டனையை வந்து உறுதிப்படுத்துறாங்க. இவங்க அகைன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு 8 பேர். அதுலேயும் வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து அவங்க உறுதிப்படுத்துறாங்க. இந்த தீர்ப்பு வந்த நாள் இருக்குல்ல, யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஆயுள் தண்டனை அப்படின்ற அந்த நாள், அந்த செய்தி கேள்விப்பட்டப்ப உங்களுக்கு என்ன உணர்வு இருந்துச்சு? அதாவது தனிப்பட்ட முறையில் நான் வந்து அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ரொம்ப மனநிலையே ரொம்ப பிரச்சனையாக இருந்தது எனக்கெல்லாம். என்ன இது இப்படி வந்து ஒரு சின்ன பசங்க 2 பேரும் வந்து வாழ வேண்டிய ஒரு இளம் ஜோடியை வந்து அந்த அளவுக்கு கொடூரமான முன்னாடி எவ்வளோ தூரம் அவர்களை சித்திரவதைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அடித்து சித்திரவதைப்படுத்தி குற்றுயிருமா வந்து அந்த சிதையிலேயே படுக்க வச்சு காட்சிகள் எல்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. இன்றைக்கி நினச்சாலும் வந்து எப்படி அந்த முருகேசனுடைய அப்பா அம்மா அதை பார்த்துருப்பாங்க, கண்ணகியோட அம்மா எப்படி பார்த்துருப்பாங்க அந்த இடத்த, அது தான் பெண்ணை வந்து அப்படின்ற விஷயமெல்லாம் பெத்த வயிறு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் பார்க்க முடிஞ்சு, அவர்களை பார்க்க வைத்து தான் இப்போ நிகழ்த்தப்பட்ட இந்த இது. அப்போது இவர்களுக்கு தண்டனை 22, 23 ஆண்டு கழிச்சு வழங்கப்படுது. தண்டனை முதலே கொடுத்துட்டாங்க, அது உறுதி செய்யப்படுது. அப்படின்றப்போ இவ்வளவு நீண்ட காலம் அவர்களுக்கு வந்து எடுத்துக்கிறது மூலமாக இந்த 22 வருஷம் அவனுக்கு வந்து தன்னோட லோக்கலில் செல்வாக்காக இருந்திருப்பானுங்க, தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஒருவேளை இந்த 22 வயசுக்குள்ளே வந்து வருஷத்துக்குள்ளே நாம் செஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்னலாம் மனசு மாறி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ யோசிக்க முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நியாயம், நீதி கிடைக்கணும். ஆனால் 23 வருஷம் ஆனது அப்படின்றது ஒரு பெரிய அவமானம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு. ஏன்னா சாட்சிகள் எல்லாம் தெளிவாக இருக்குது. எல்லாமே தெளிவாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு முடிவாகி வரத்துக்கு 23 வருஷம் ஆகுது அப்படின்னா இன்னும் எத்தனை ஆயிரம் வழக்குகள் அப்படி பெண்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக சிபிஐ வந்து இந்த கேஸ் எடுத்து அவங்க அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து வித்தின் 1 இயரில் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆமாம், அவங்க சிபிஐ வரலன்னு வச்சிங்களேன். சிபிஐ வரலன்னா இந்த கேஸ் இன்னும் கூட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருந்தா எப்போ அந்த கேஸை ஊற்றி முடிச்சிருப்பாங்க. கரெக்ட். ஸோ சிபிஐ மட்டும் சித்தப்பா ஐயாசாமியை டார்ச்சர் பண்ணி அவங்க பிறல் சாட்சியை மாற்றின மாதிரி இந்த இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு கூட. ஆமாம், தாராளமாக பண்ணியிருக்கலாம். அதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. லோக்கல், அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வழக்குகளை பொறுத்த வரைக்கும் லோக்கல் போலீஸ் வந்து இந்த கேஸுங்களை வழக்குகளை விசாரிக்கவே கூடாது. உள்ளூர் காவல் எல்லை இருக்குது இல்லையா, அவர்கள் வந்து இந்த மாதிரி விசாரிக்கக்கூடாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வந்து மாநில அரசாங்கம் உருவாக்கணும். இப்போ கர்நாடகாவில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒரு போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆணவ படுகொலையும் அதுபோல தீண்டாமை வன்கொடுமைகளையும் விசாரிப்பதற்கென்று தனியான ஒரு விசாரணை அமைப்பு தேவை. இந்த விசாரணை அமைப்பு வந்து சார்பற்று இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பாக இருந்தால் தான் வழக்குகள் வந்து முறையாக நடக்கும். அது இல்லாமல் ஒரு தப்பு நடந்துச்சு, அதை நீங்கள் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்கிட்டே நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா எந்த காலத்துலேயும் நீதி கிடைக்காது. அது 10-11 கேஸ் தான். 10-11 கேஸ் தான். இப்போ இந்த அரசாங்கத்துக்கு நான் சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் உடனடியாக கர்நாடக மாநிலத்தில் அமைத்ததை போல் தனி காவல் நிலையங்களே அமைக்கணும்.
தனி விசாரணை ஏஜென்சியை அமைக்கணும். ஒரு எஸ்டிசி ஸ்பெஷல் எஸ்ஐடி மாதிரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விங்கே உருவாக்குங்க. உருவாக்கிட்டு அது விசாரிச்சாலே போதும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒத்துழைப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுடைய தலையீடோ இல்லாத ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உருவாக்கிட்டால் பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். இல்லைனா இந்த வழக்கு எதுக்கு 22 வருஷம் வரணுங்க? 22 வருஷம் வந்து தாமதமாக கிடைக்கின்ற நீதித்துறைக்கு மட்டும் அவமானம் இல்லை, இந்த அரசுக்கும் அவமானம். அது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக அந்த கண்ணகி முருகேசன் கேஸோட பின்னணியை கேட்குறப்ப இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு ஜாதி உணர்வோட இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வை ஏதோ ஒரு உறுத்தலை உருவாக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேட்டி. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.